பிரைஸ் லார்ட். வெளியேறப்பட்ட இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைய தினத்திலும் கூட நாம் தியானிக்க இருக்கிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு அவர் பேசிய இரண்டாவது வார்த்தை. மத்தேயு 28:10 இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள் என்றார். ஹல்லேலூயா. 2 தீமோத்தேயு 1:7 இப்படியாக சொல்லுகிறது. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ரோமர் 8:15 இப்படியாக சொல்லுகிறது. அந்தபடி நீங்கள் திரும்பவும் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணும் புத்திரஸ்வீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பயமானது வேதனை உள்ளது. ஆதாம் பாவம் செய்த பொழுது முதலில் அவனுக்குள் வந்த ஒரு பெரிய தண்டனை என்னவென்றால் பயம். நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நான் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்கிறார். இந்த பயத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வேறறுத்தார். பாருங்கள், ஒரு தூக்கு தண்டனைக்காக காத்திருக்கும் ஒரு தூக்கு தண்டனை கைதி, அவன் எப்பொழுதும் அந்த கயிறை தான் நினைத்து பயந்து கொண்டே இருக்கிறான். ஒரு மரண திகில் அவனுக்குள்ளாக வந்து ஒரு பெரிய காரிருள் அவனை மூடுகிறது. தூக்கு கயிறு அவனுக்கு முன்பாக நின்று அவனை பார்த்து பயங்கரமாய் ஒரு அசிங்கமான ஒரு சிரிப்பு சிரிக்கிறது. அந்த தூக்கு கயிறு அவனிடத்தில் இப்படியாக பேசுகிறது. நான் தான் உன் கழுத்தை இறுக்கப் போகிறேன், உன்னுடைய கண் நாக்கு எல்லாமே வெளியே தள்ளப் போகிறது, நான் உயிரை குடிக்கப் போகிறேன் என்று அந்த தூக்கு கயிறு அவனை பார்த்து பேசுவதைப் போலவே அவனுடைய மனக்கண்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறது. இதனாலேயே பயப்பட்டு அநேக கைதிகள் இந்த தூக்கிலே தொங்குவதற்கு முன்பாக அவர்கள் பைத்தியமாகி விடுவார்களாம். தூக்கு தண்டனையை விட கொடுமையானது அந்த தூக்குக்காக காத்திருக்கிற நேரம். அதுதான் பெரிய தண்டனை. அதுபோலவே தான் மனுக்குலமும் மரணத்தை பார்த்து பயந்து வாழ்ந்தது. நம்பிக்கை இல்லாமல் மரண திகில் மனிதனை பிறப்பிலிருந்து அவனுடைய வயது முதிர்ந்து மரணிக்கும் வரை மரண பயத்தினால், மரண பீதியினால் மனிதன் மரித்து கொண்டிருந்தான். ஒவ்வொரு நாளும் செத்து பிழைத்து கொண்டிருந்தான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்த பிறகு அதற்கு ஒரு பெரிய முடிவை கட்டினார். ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே இருந்தவர்களை விடுவிக்கும்படி அவர் அப்படியானார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு 4:15 இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசைகளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்கிற வார்த்தை சிலுவையில் நிறைவேறியது, உயிர்த்தெழுதலில் நிறைவேறியது. வெளிப்படுத்தல் 1:18 இப்படியாக சொல்லுகிறது. அவர் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை பிசாசனுடைய கைகளிலிருந்து பிடுங்கினார். அவர் மரணத்தின் முதுகெலும்பை தட்டி எழுப்பி, மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமங்கே என்று அவர் வெற்றி முழக்கமிட்டார். ஆகவே நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்கள் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கையில் எனக்கு என்ன குறை உண்டு மனமே என்று சொல்லி பாடுங்கள். மல்கியா 4:2 கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்படுகிற பயம். என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு கொளுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள் என்று வேதம் சொல்கிறது. உயிர்த்தெழுந்த இயேசு பேசிய இரண்டாம் வார்த்தை, பயப்படாதிருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் பயப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியம் செய்வார். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை விளைவிக்கும். பயமானது வேதனை உள்ளது என்று வேதம் சொல்கிறது. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லையாம், அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த வேலைக்காக நன்றி. நீர் பேசிய நல்வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். பயப்படாதீர்கள் என்று சொன்னீரே. நீதிமான் சிங்கத்தை போல் தைரியமாயிருப்பான் என்று எழுதியிருக்கிறபடி
இந்த உலகத்தில் தைரியமாய் வாழ்வதற்கு கிருபை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். God bless you. Praise the Lord.